வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 15/3/2024 பங்குனி மாதத்தின் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி விரதம் கூடி வரும் நாள். இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வழிபட வேண்டிய நேரம் என்ன, வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன, பிரச்சனைகள் தீர செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அனைத்து தெய்வ வழிபாட்டிற்குமே மிகவும் உகந்த நாளாக இருக்கு. இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல புதிதாகும் பொருட்களை வாங்குவதாகட்டும், தானம் செய்வதாகட்டும், வழிபாடு செய்வதாகட்டும், இதெல்லாம் சிறப்பு பலன்களை நம்ம வாழ்க்கையில நமக்கு பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லப்படுது. இந்த வெள்ளிக்கிழமையில வாராகி தேவி வழிபாடு செய்யறவங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம், அதன் பின் காலை 6 to 7, ராகு கால நேரமான 10:30 - 12, அதன் பின் மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும். ஏன்னா இடையில பாத்தீங்கன்னா 8 to 9 சுக்கிரகோரை நேரம் இருக்கு. அதனால 6 மணிக்கு மேல நீங்க எப்பனாலும் வழிபாடு செய்யலாங்க. நீங்க உங்க பூஜை அறையில 3 அகல் விளக்குல 2 நெய் தீபம் ஏற்றி வடக்கு திசை நோக்கி வைங்க. 1 நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி வைங்க. கிழக்கு திசை நோக்கி ஏற்றும் தீபம் உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து கொடுக்கும். வடக்கு திசை நோக்கி நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபம் உங்க வாழ்க்கையில பணம் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வைக்க வேண்டிய பிரசாதம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல கண்டிப்பா பானகம் வைக்கணும். பானகம் வைத்துட்டு மாதுளம் பழங்கள், என்னென்ன பழங்கள்லாம் சிகப்பான பழங்கள் கிடைக்குதோ, செவ்வாழை பழம், மாதுளம் பழம், இந்த 2 பழங்களை மட்டுமாவது வைங்க. வாராகி தேவியோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். 27 அல்லது 33 முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைக்குரிய தானியமான, சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமான மொச்சை பயிர், கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான துவரம் பருப்பு, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கும் கல்கண்டு. இந்த 3 பொருளையும் ஒன்றாகவே கலந்துக்கோங்க. எவ்வளவு எடுத்தாலும் சரி, 1 ஸ்பூன் எடுக்கலாம், 1 கரண்டி எடுக்கலாம். உங்களால எவ்வளவு உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அவ்வளோ எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பூஜை அறையில எப்ப வழிபாடு செய்யறீங்களோ அப்ப வச்சிருங்க. மறுநாள் காலையில் எடுத்து அதை பறவைகளுக்கோ, பசுவிற்கோ, எறும்புகளுக்கோ தானமாக போட்டுருங்க. இந்த சிறப்பு தாந்திரிக பரிகாரத்தால சுக்கிர பகவானின் அருளும், மகாலட்சுமி தாயாரின் அருளும், முருகப்பெருமானின் அருளும், உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.